ஸோ இப்போ நம்ம மோட்டர் மேனியா சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி நம்ம அமுதா அண்ணா தான். அண்ணா தேங்க்ஸ் தான் எனக்காக டைம் கொடுத்து இது பண்ணது. ஸோ இன்னைக்கு ஸ்விஃப்ட் டிசைர் லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு காரை பார்த்தோன்னே என்ன தோணுது? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? எனக்கு ஸ்விஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், ஏன்னா வந்து நம்ம தலையை வந்து ஸ்விஃப்ட் தான் வச்சுட்டு பாருங்க. ஸ்விஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், சின்னதாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கும், ஸ்மூத் இருக்கும். ஓகே, அழகாக இருக்கும். ஏன்னா ஸ்விஃப்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சுருந்தேன் ப்ரோக்ராம் வந்து. அதுதான் ஓகே, பழனி அப்புறம் வந்து மதுரை இதெல்லாம் வந்து அசால்ட்டா போவோம். ஓகே, அவங்களுக்கு இந்த ஸ்விஃப்ட் தான் எடுக்கணும், டீசல் வண்டினால வீடியோக்கு வந்து இந்த ஸ்விஃப்ட் தான் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு ஸ்விஃப்ட் வந்து நிறைய மாடல்லாம் வந்து வேற கார்ல வருது, அதெல்லாம் வந்து சன்ரூப்ல இருக்கு. ஸ்விஃப்ட்ல வந்து சன்ரூப் வந்து இன்னும் சூப்பரா இருக்குல்ல. அப்படியும் போது இந்த டிசைன்ல வந்து சன்ரூப்போட 360 கேமரா தான் இருக்குது. ஏன்னா மற்ற கார்ல பார்க்கும்போது கம்பேர் பண்ணுவோம்ல, இதுல இருந்து எப்படி இருக்கும். ஸோ அதுவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ வந்து ஸ்டைல வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்க ஹெட்லைட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, உண்மையாக பயங்கர லக்ஸரியா இருக்கு. ஒரு லக்ஸரி கார் அந்த ஃபீல்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வேற வேற கார்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸரியான கார் இருக்கனால அந்த ஃபீல்டே வாங்கலாம், பட்ஜெட்டுக்கும் கரெக்டா இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு எப்படி ஒரு 50 லட்சம் 1 லட்சம் 1 கோர்ஸ் வரைக்கும் நம்ம அப்படி போக முடியாது. ஆனா அந்த கார் வாங்கலாம் சார்ல, அப்படி இருக்குங்க எல்லாமே வந்து அந்த ஃபீச்சர்லாம் இப்ப மாருதி டிசைர்ல இது பண்ணிருக்காங்க. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் கார் என்ன? முதல்ல நீங்க ஆசையா வாங்கின கார், இந்த கார் வாங்கியே ஆகும். எனக்கு ஆசையா வாங்கின கார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஆல்டோ பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்விஃப்ட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதான் அடுத்து வந்துட்டு கார் வாங்கணும். ஓகே, தேங்க்ஸ் நான் ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் டு மோட்டர் மேனியா யூடியூப் சேனல். நேற்று நம்ம டிசைர் வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட் அட்டன் பண்ணோம். ஸோ அண்ணா நகர் பாப்புலர் மாருதியில தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலாக மோட்டர் மேனியாக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம ஹரிதா இருக்கோம். நேற்று போட்டு அதே செட்டை போட்டு திருப்பி வந்திருக்கேன். அது வந்து கண்டினியூட்டிக்காக போட்டேன், நீ மாத்திட்டேன். ஸோ நேற்று வந்து நம்ம அமுதான வந்து இங்கே வந்து பாப்புலர் மாருதியில் வந்து லான்ச் பண்ணாங்க. நேற்று நம்மளால டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க போகிறோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ தானே, ஃபுல்லாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க. இது வந்து டேஸ்லிங் டிசைர்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபீச்சர் சேஃப்டி ஃபீச்சர். மொத்தம் இப்போ காருக்குள்ள பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கும். 4 பேருமே சீட் பெல்ட் போடணும். ஹரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காம பாருங்க சீட் பெல்ட் போட. ஸோ 4 பேரும் கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும். ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே ஸ்பீடோமீட்டர்ல வந்து இண்டிகேஷன் இருக்கு, எத்தனை பேர் உட்காந்துருக்கு, எத்தனை பேர் சீட் பெல்ட்ஸ் போடணும்ட்டு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம டிரைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ZXi Plus வேரியன்ட் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இது ஆக்சுவலாக ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் எல்லாத்துலேயுமே ஒரே இன்ஜின் தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வேரியன்ட் ஒரு ZXi Plus வேரியன்ட், ஒரு டாப் வேரியன்ட் எப்படி சொல்கிறேன்னா மேலே சன் ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் வேரியன்ட்ல நமக்கு சன் ரூஃப்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக லெதர்ரா, ஸ்டேரிங் சரி, இந்த வுட் ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுல, பயங்கர. இன்னொன்னு இந்த கார்ல இன்னொன்னு இருக்கு, நீ ஷிஃப்ட்ல போயிருக்காமலாம் இருந்திருக்கவே மாட்டேன். போயிருக்கல, ஏன்னா கேப்ஸும் சரி எல்லாமே தப்பா இல்ல சொல்றேன், போயிருக்கேன். அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்ல, இன்னொன்னு டிரைவர் ப்ரொஜெக்ஷன் டிஸ்பிளே. எல்லா கார்லயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்ப வர ஷிஃப்ட் டிசைர்ல ரெண்டுத்துலயுமே பார்த்தோன்னா டிரைவருக்கு ஏத்த மாதிரி ஆங்கிள், இந்த சைடு டிரைவருக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது பார்த்தோன்னா ஜெர்மன் காஸ்ட்ல தான் இருந்துச்சு. இப்போ ஜாப்பனீஸ் காஸ்ட்ல இது கொண்டு வராங்க. இது உண்மையிலேயே நல்ல இது. யாரோ ஒருத்தர் சீட் பெல்ட் போல சென்டர்ல யாரோ உட்காந்துருக்கு அப்படின்னு காட்டுது. பின்னாடி எப்படா இருக்கு? ஆக்சுவலா இது டிரைவ் பண்ண நல்லா இருக்கு. பின்னாடி உனக்கு எப்படி இருக்கு? கம்ஃபர்டபிள் பம்ப்ஸ்ல எல்லாம் ஓகே, ஹெட் ஸ்பேஸ் எல்லாமே, லெக் ஸ்பேஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே, நம்ம டிசைர்ல போயிருப்போம். ஓகே, சோ அது வந்து அது மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த காரை வந்து ஒன்லி ஃபார் எப்படி சொல்றது, கமர்ஷியல்லாம் கிடையாது. இந்த காரை டாக்ஸிக்கோ அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் நார்மல் பீப்புள்ஸ் மட்டும் தான் இந்த காரை வந்து இது பண்ணணும். டீ போர்டுக்கு எதுவும் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ கமர்ஷியல் செக்மெண்ட்டுக்கு தனியாக டூரிஸ்ட்னு ஒரு வெஹிக்கிள் அது இருக்கு. ஓகே ஓகே, இது ஃபுல்லாக ப்ரீமியமா ஓன் வுட் எடுக்கிற. இது கம்ப்ளீட் ப்ரீமியம்டா. இந்த கார் வந்து ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி செடான் மாதிரி பிளான்ல தான் மாருதி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஃப்ரண்ட்லயுமே பார்த்தோன்னா ஹெட்லைட்ஸா இருக்கட்டும் அண்ட் டெயில் லைட்ஸா இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரென்ஸ் பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த காரை பாக்குறப்போ ஒரு மாருதி சியாஸோட மினி வெர்ஷன், சியாஸோட தம்பி மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு.
என்னென்ன வேரியன்ட்ஸ்னா? மேனுவல்ல LXI, VXI, ZXI அண்ட் ZXI ப்ளஸ் 4 வரும். ஓகே. ஆட்டோமேட்டிக் VXI ல இருந்து வரும். ஆட்டோமேட்டிக்லயும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். ஆமா. ஓகே. DCT-ல AT கியர் பாக்ஸ். ஆமா. ஓகே ஓகேண்ணா. ஸோ வேற என்ன இந்த கார்ல அடிஷனல் ஃபீச்சர்னா? சேஃப்டி வைஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்லி ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 6 ஏர் பேக்ஸ்ங்களா? பேசிக் வந்து LXI ல இருந்தே இப்போ 6 ஏர் பேக் கொடுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த டாப் மாடல்லே டியூல் ஏர் பேக் தான் இருக்கும். ஓகே. ஹரி, நீ ஏதோ என்கேப் பத்தி சொல்லிட்டு இருந்தியே, சொல்லு. ஸோ இந்த டாஸ்லிங் டிசைர் இந்த நியூ மாடல் வந்து இந்த என்கேப் ரேட்டிங்ல குளோபல் என்கேப் ரேட்டிங்ல 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. ஓகே. ஸோ வந்து முன்னாடி அந்த தேர்ட் ஜெனரேஷன்ல வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டார்ஸ் தான் வாங்கி இருந்துச்சு. ஓகே. ஏன்னா அதுல 2 ஏர் பேக் தான் இருக்கும். ஸோ 2 ஏர் பேக் இருந்தா 2 ஸ்டார்ஸ் ரைட் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த GNCAP ஆர்கனைசேஷன் வந்து இந்த சேஃப்டி எவாலுவேஷன்லாம் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே. இவங்க வந்து கிராஷ் டெஸ்ட்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணி கார்ஸுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. GNCAPனா என்னன்னா குளோபல் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். மச்சான் பயங்கரமா ரிசர்ச் பண்ணிருக்க போலயே. சோ புதுசா வந்து ஒரு கார் லான்ச் ஆகுது அப்படின்னா அந்த கார்லாம் வந்து இவங்க கிராஷ் டெஸ்ட்லாம் பண்ணி சேஃப்டி எவாலுவேஷன் பேசிக்கா பண்ணுவாங்க. ஓகே. சோ இதுல வந்து நிறைய பாராமீட்டர்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஓகே. சோ அதுல டாப் 4 பாராமீட்டர்ஸ்னு பார்த்தனா அடல்ட் சேஃப்டி, அப்புறம் சில்ட்ரன் சேஃப்டி, ஓகே, அதுக்கப்புறம் பெடஸ்ட்ரியன் சேஃப்டி. ஆக்சுவலா சைல்ட் சேஃப்டி அண்ட் அடல்ட் சேஃப்டில தான் கொஞ்சம் அதுக்கு ரெண்டுக்கு தான் ரேட்டிங்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ அதுல அடல்ட் சேஃப்டில பார்த்தனா 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. ஓகே. சில்ட்ரன் சேஃப்டில 4 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. ஓகே. இது போக இன்னும் டாப் 2 பாராமீட்டர்ஸ்னு பார்த்தனா பெடஸ்ட்ரியன் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பெடஸ்ட்ரியன்னா ரோட் சைடுல போறவங்க. இப்போ நம்ம கார் போயிட்டு ஒரு சைக்கிள்லயோ இல்ல ரோட் சைடுல போறவங்களையோ இடிச்சிருச்சுன்னா அவங்களோட ஃபேட்டாலிட்டி எப்படி இருக்கும், அதுக்கேத்த மாதிரி கார் டிசைன் அது வந்து கம்மி பண்ற மாதிரி கார் டிசைன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் 4th பாராமீட்டர் பார்த்தா சேஃப்டி என்ஷூர் பண்றதுக்கு லைக் இந்த அட்வான்ஸ்டு பிரேக்கிங், எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த மாதிரியான EBS அண்ட் ஹில் அசிஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பெஞ்ச்மார்க் பண்றது தான் இந்த GNCAPங்கிற அந்த சேஃப்டி எவாலுவேஷன் டெஸ்ட். சோ அதுல வந்து 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு அடல்ட் சேஃப்டில அப்படிங்கும்போது இந்த செக்மெண்ட்ல பார்த்தனா ஆக்சுவலா மாருதி சுசுகில இந்த செக்மெண்ட்ல எந்த காருமே இது வரைக்கும் 5 ஸ்டார் வாங்கினது இல்ல. சோ இதான் ஃபர்ஸ்ட் கார் வாங்கியிருக்கு. அது இப்போ ஜெனரலா வந்து ரைட்லயே போயிடும். இந்த டிசைரை வந்து டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் நீ சொன்ன மாதிரி டாக்ஸி டிரைவர்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா பர்சனல் யூஸ்ன்னு வரும்போது இது என்னதான் நீ நிறைய பாராமீட்டர்ஸ்ல பார்த்தனா டிசைர் வந்து நம்ம செலக்ட் பண்ணலான்ற மாதிரி வரும். ஆனா ஒரு கிரிட்டிசிசம் மட்டும் வைப்பாங்க, சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பாயிண்ட்ல பார்த்தனா மத்த பிராண்டோட கார்ஸ் எல்லாம் வந்து இந்த செக்மெண்ட்ல இதை ஓவர்டேக் பண்ணிட்டு அதை எல்லாரும் ஓன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி நாங்களும் வந்து சேஃப்டி தருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம மாருதி சுசுகில இந்த டிசைர் விட்டுருக்காங்க. சம மச்சான் எவ்வளவுனா கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ்க்கு பேசிருப்போம் மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் கார் எவ்வளவு ரிசர்ச் பண்ணடா இது. என்கேப் ரேட்டிங் பத்தி பார்த்தேன் நான் வந்து. ஆக்சுவலா ஹரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் வரப்போ அவனுக்கு வந்து காரை பத்தி தெரியும், ஆனா ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட் இப்போ நம்ம கூட சேர்ந்து பையனும் பயங்கரமா கார்ல வந்து ஒரு லவர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆர்வம் பயங்கரமா இருக்கு. நம்ப மாட்டீங்க, டிசைரோட கம்ப்ளீட் ரிசர்ச் வந்து ஹரிதான் பயங்கரமா பண்ணிருக்கான். GNCAP ரேட்டிங்ல இருந்து இவ்வளவு தூரம் அவன் பேசியிருக்கான். உண்மையிலேயே செம வேற லெவல் மச்சான். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, என்னது? மைக் வந்து அண்ணனோட இதுல இருக்கு. ஆனா கலர்ஸ்ன்னு வரப்போ டிசைர்ல புதுசா என்ன கலர்லாம் லான்ச் பண்ணீங்க? மாருதி எப்பவுமே ஷிஃப்ட்ல ஒரு புது கலரு அந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணுவாங்க. டிசைர்னு வரப்போ என்ன கலர் லான்ச் பண்ணிருக்காங்க? இந்த வாட்டி பாத்தீங்கன்னா 3 கலர்ஸ் வந்து நியூ கலரா இருக்கும். ஓகே. ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெட்மேக் ப்ளூன்னு ஒன்று வரும். ஓகே. ஸோ இன்னொன்று கிளானட் ரெட்டு, அப்புறம் ஆல்வரிங் ப்ளூன்னு 3 கலர்ஸ் வந்து இப்போ நம்ம போறது பாத்தீங்கன்னா ஆல்வரிங் ப்ளூ கலர் தான் நம்ம. ஓகே. ஸோ இந்த 3 கலர்ஸ் இப்போ ஸ்பெசிஃபிக்கா புதுசா இருக்கு. ஓகே. அப்புறம் ப்ளூ இஸ் பிளாக்கும் கூட ஒன்று இருக்கும் சார். ஓகே. ஆக்சுவலா டேஷ்போர்டுமே பார்த்தனா ஹரி பேட்டர்ன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தனா டைமண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா அது டைமண்ட் தானே, நிறைய டைமண்டோட இது கொடுத்துருக்காங்களா, டைமண்ட் ஸ்டைல். அண்ட் கம்ப்ளீட்டா இது இன்டீரியர்ஸ் பார்த்தனா பிளாக் வித் பேஜ் தான். அண்ட் அங்கங்க அந்த வுட் டெக்ஸ்டர் மட்டும் ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு ஒரு லைட் பிரான்ஸ் மாதிரி இருக்கு. இது ப்ரௌனி சாக்லேட் மாதிரி லைட்டா அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது இன்டீரியரா? அந்த வுட் தானே.
ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த ஓல்டு வுட் ஆகும், தண்ணிப்பட்டு பழசான வுட் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. அண்ட் சீட்ஸுமே கம்ப்ளீட்டா பேஜ் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெதர்டு சீட்ஸ் நினைக்கிறேன். ZXi Plusல வர வேரியன்ட் வந்து டாப் எண்ட்னால லெதர்டு சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா இன்டீரியர்ஸ்ன்னு வரப்போ பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் பேஜ் இன்டீரியர் தான் கொடுத்துருக்காங்க இல்ல கார்ல. ஆனா இது வந்து கலர்ஸ்க்கு ஏதாவது வேரியேஷன்ஸ் ஆகுமா இன்டீரியர்ஸ், இல்ல இந்த கலர் எல்லாத்துக்குமே இதே? எல்லாத்துக்குமே இப்படிதான், அந்த பிளாக் வித் பேஜ் தான். ஆமா. ஆனா அந்த உட்டன் ஃபினிஷ் மட்டும் நமக்கு சில்வர் இதுல முடியுது பாத்தீங்களா? ஆமா, அது நமக்கு ZXi and ZXi Plusல தான் இருக்கும். ஓகே. நார்மல் வேரியன்ட்ல அது வராது. ஐ மீன் ஸ்டார்டிங் வேரியன்ட், இனிஷியல் வேரியன்ட்ல வராது. ஆமா ஆமா. ஓகே. இன்ஃபோடெயின்மெண்ட் எல்லாமே அந்த ஷிஃப்ட்ல யூஸ் பண்ண அதே இன்ஃபோடெயின்மெண்ட் தான், சிஸ்டம் தான். டாப் மாடல்ல 9 inches இருக்கும். ஓகே. அதுக்கு கீழ இருக்க மாடல்ல 7 inchesல வரும். ஓகே. இப்போ இது வந்து 9 inches டிஸ்ப்ளே. சோ இதுல வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் 360 கேம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? கார்ல 360 கேமரா. 360 கேம் வந்து பேஸ் வேரியன்ட்ல இருக்கா? இல்ல இல்ல, ஒன்லி டாப் மாடல். டாப் வேரியன்ட்ல மட்டும் 360 வந்து பாத்தீங்கன்னா டாப் மாடல். மச்சான் இதுடா நம்மளுடைய இது சாரி சைட் கேமரா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மட்டும் இருக்கு பாரு. டிரைவர் சைடுல வரல, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மட்டும் இருக்கு. ரைட் சைடுல வரல, வெறும் இது மட்டும் தான் வருது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா அதுதானே பிளைண்ட் ஸ்பாட் பாக்குறதுக்கு. ஸோ ரொம்ப தேவை அது. ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ்ல 360 யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ரேர் வருது இது பாத்தீங்கன்னா, ரேர் அண்ட் லெஃப்ட் சைடு, ஐ மீன் பேசஞ்சர் சைடு, ஏன்னா அதுதான் கம்ப்ளீட் பிளைண்ட் ஸ்பாட்டு. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல, இப்போ ஃப்ரண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே தெரியும். ஸோ இன்னொரு தடவை இதை கிளிக் பண்ணோம்னா, இது கிளிக் பண்ணா நமக்கு ஃப்ரண்ட் ஏஜ் வருது இப்போ. ஸோ 360ல இது ஒரு பிளஸ். ஆக்சுவலா இது வந்து மச்சான் டிரைவர் சைடு இருக்கிறதுனால கிளார் அவ்வளோ சீக்கிரம் அடிக்காது. ஃபர்ஸ்ட் வேரியன்ட்ல பார்த்தோன்னா கிளார் அடிக்கும். இதுல வந்து கிளார் அந்த அளவுக்கு அடிக்கல. கார் கம்ப்ளீட்டா எதுக்காக இதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் மைலேஜ் அண்ட் எக்கனாமி, அதுக்காக தான் இந்த கார் மெயினா ப்ரொடக்ஷனே ஆனது. இப்ப இருக்கிற இன்ஜினும் அதுக்காக ஒர்க் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா K12 இன்ஜின் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் வந்து இன்ஜின் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும், பஞ்சியா இருக்கும். அதே சமயம் இது மைலேஜும் ஓரளவுக்கு தருண்டா. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ZE இன்ஜின். கரெக்டானா? Z சீரிஸ் இன்ஜின். இந்த Z சீரிஸ் இன்ஜின் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட் மைலேஜ் தான். உனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மைலேஜ் தரணுன்றதுக்காகவே இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணது. இதுல அதுக்குன்னு பிக்கப் இல்லாமல இருக்கும். பட் உனக்கு அந்த பழைய டிசைர்ல இருந்த அந்த பஞ்சியான பிக்கப் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். ஏன்னா இது வந்து 3 சிலிண்டர், அது 4 சிலிண்டர், 3 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, இது வந்து அட்வான்டேஜ். எதுனா நமக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜான கார் வந்து நமக்கு வந்து மாருதி கொடுக்கும். ஏன்னா மாருதினாலே மைலேஜ் தான். ஆக்சுவலா மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் லேக் இருந்துச்சு பழைய ஷிஃப்ட் டிசைர்ல எல்லாம். இப்ப வந்து அது எல்லாமே முறையடிச்சுட்டு மைலேஜும் சரி, கம்ஃபர்ட்டும் சரி, அண்ட் சேஃப்டி பத்தி சொன்னல, சேஃப்டி என்ஷூர், இந்த மூணுத்துலயுமே மாருதி வந்து இப்போ கெத்தா இருக்காங்க. ஐ மீன் ஷிஃப்ட் டிசைர்ல, டாஸ்லிங் ஷிஃப்ட் டிசைர்ல. பிக்கப் எப்படி இருக்கு? ஆக்சுவலா பிக்கப்னு வர பார்க்கலாமா? பிக்கப் எப்படி இருக்கு? இப்போ நான் ஒரு செகண்ட் கியர்ல இருக்கேன், 3500 RPM போகுது. ஓரளவுக்கு நல்லா தான்டா இருக்கு. கொஞ்சம் அந்த இன்ஜின் நாய்ஸ் வருது. லெஃப்ட் அடிக்கணுமாண்டா? இன்ஜின் நாய்ஸ் வருது, அது ட்ரை பண்ணி பார்ப்போமா? பிக்கப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கேன், 1500 RPMல இருக்கு வண்டி. 3500 RPM வரையும் போகுதுடா. நல்லாதான் இருக்கு. அதாவது ஸ்போர்ட்டியா ஃபீல் ஆகல, பட் ஆனா நல்ல பிக்கப். ஒரு சிட்டிக்கு தேவை ஸ்பீடும் அண்ட் ஏதோ ஒரு பஞ்சும். சிட்டிக்கான அந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன் கார்ல. சடனா உனக்கு வந்து அந்த காரை வந்து ஓவர்டேக் அடிக்கணும், டப்புன்னு ஓவர்டேக் அடிக்கணும். உன்னால வந்து ஆட்டோமேட்டிக்ல பண்ண முடியும். டிரான்ஸ்போர்ட்டர் பண்ண மாதிரி அப்படி போயிட்டு திருப்பி அப்புறம் லோ பண்ணி அப்படின்னு போய்க்கலாம். போதும், நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கியர் பாக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர் கியர் பாக்ஸ் சொல்லுவேன். ரெண்டுமே நீ பாத்துருக்கேன். என்ன பாட்டு பார்த்த? எந்த பாட்டு பார்த்தேன்னா அது ஃபர்ஸ்ட் 2-3 பாட்டு பாத்திருக்கேன். 2-3 பாட்டு. அதுல பால் வாக்கர் இருக்கும்போது நான் பாத்திருக்கேன். சூப்பர், அது போதும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் கியர் பாக்ஸ் இதுதான் நான் அப்படி சொல்லுவேன். உண்மையிலே ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா ஹேண்ட் ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் அப்படியே இப்படி சாஞ்சிக்கலாம், கார்ல ஏறினா இப்படி சாஞ்சிக்கலாம். அண்ட் இங்க பார்த்தோன்னா 2 சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு USB டைப், இது டைப் C. நமக்கு இல்ல, பின்னாடி உட்காடுறாங்க
இங்க ஃப்ரண்ட்ல வந்து இது கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். ஓகே, டாப் எண்ட்னால வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி இது என்ன சொல்ல, இதுதானே வயர்லெஸ் சார்ஜிங் ரசாத்தி, இதான் 12 வோல்ட் சாக்கெட்டு. சரியா? ஓகே ஓகே. இது வந்து இதுதான் யூஎஸ்பி, கொட்ட இடத்துல போட்டிருக்காங்க பாரு யூஎஸ்பி. இதுதான் யூஎஸ்பி. இது வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இது கனெக்ட் பண்ணா ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கும் கனெக்ட் ஆகிக்கும். அண்ட் ஸ்டேரிங்க்கும் பார்த்தோன்னா எல்லாத்துலயுமே வர்றதா. என்ன ஒன்று லெதர்டு நல்லா இருக்கு, நல்லா லெதர்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் டயல்ஸுமே பார்த்தோன்னா ஓல்ட் ஸ்கூல், ஓகே, டிஜிட்டல்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டா ஓல்ட் ஸ்கூல் அனலாக். சென்டர்ல மட்டும் உனக்கு வந்து மைலேஜ், ஆக்சுவலா இது ப்ராப்பர் அனலாகேவா இல்ல இந்த மாதிரி டிஸ்ப்ளே வருது வந்து ஒரு கார் இமேஜ் வருது அதுதான் வந்து டிஜிட்டல். சென்டர்ல மட்டும் டிஜிட்டல் கிளஸ்டர். எதுக்குன்னா கார் டோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்றத காட்டுறதுக்கும், அப்புறம் சீட் பெல்ட்ஸ் வந்து பின்னாடி அதான் கஷ்டப்பட்டு போட்டல டிரைவுக்கும் அந்த சீட் பெல்ட்ஸ் போட்டிருக்காங்களே இல்லை இண்டிகேஷன் பண்றதுக்கும், கார் மைலேஜுக்கும், கார் ட்ரிப் மீட்டருக்கும் எல்லாமே சென்டர்ல சின்னதா டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. சைடு ரெண்டுமே பார்த்தோன்னா அனலாக் கொடுத்து வச்சிருக்காங்க. உண்மையிலே அனலாக் டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஒரு மாசான டிஸ்பிளே தான். டேய் நான் போய் சொல்ல, உண்மையே சொல்றேன். லெக் ஸ்பேஸ் தரோம், ஹெட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா என்னடா பல்லம் வந்து அதுதான் ஆக்சுவலா உன்னை மாதிரி ஹைட்டான ஆளுங்களுக்கு கவர் பண்றதுக்கு அகாமடேட் பண்றதுக்கு லைட்டா ஆல்ரெடி காத்து அதுக்கு பவுண்டரிஸ். சரி ஓகே, ஆக்சுவலா பரவாயில்ல நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை மச்சான், எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து சன்ரூஃபை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பாரு இப்படி இது சன்ரூஃபால இது வந்திருக்கோன்னு நினைக்கிறேன்டா. இங்க பாரு ஸ்டெப் எடுத்து இப்படி வந்து இங்க இருக்குடா. கீழே இறங்கி இருக்கு. சோ நம்மளால இது வந்து என்ஜாய் பண்ண முடியாது. தெரியுது, வெறும் ஃப்ரண்ட் ரெண்டு ரோ மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும் சன்ரூஃப். ஆக்சுவலா கொடுக்கணும் தலைவரே, உங்களுக்கே நல்ல ஸ்பேஸ் இருக்கு, லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்கு, உட்காரத்துக்கு ஸ்பேஸ் நல்லா சாஞ்சு உட்காந்துருக்காங்க. ஏய் நல்லா இருக்குடா உண்மையிலே, ரொம்ப ஒஸ்டெல்லாம் இல்ல. சோ நல்ல டீசன்ட் லெக் ஸ்பேஸும் ஹெட் ஸ்பேஸும் நல்லாவே இருக்கு. எனக்கு ஹெட் ஸ்பேஸ் பத்தி கவலையே கிடையாது. பேக் சீட் வந்துட்டோம், நம்ம ஆம்ரெஸ்ட் வச்சு உட்காரலாம். நான் தப்பு எப்பவுமே ஆம்ரெஸ்ட் மட்டும் இறக்குற, உள்ள எதுவுமே வைக்க மாட்டேன். என்ன வைக்கணும்னு ஆசைப்படுறேன்? கோக்கு கூல் ட்ரிங்க்ஸ், கோக்கு கூல் ட்ரிங்க்ஸ், காப்பிரைட்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ். நான் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் குடிப்பேன். பசங்களோட ரொம்ப லாங் டிரைவ் போலாம், 4 பேர் ஜாலியா. ஆனா என்ன அவனுக்கு 2 பேர் மட்டும் சன்ரூஃப்ல என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு இளையராஜா பாட்டு கேட்டு வருவானுங்க. நம்ம இப்படியே இப்படிதான் இங்க என்ன அப்படியே காக்கா போகுது திருட்டுத்தனமா அதாவது பாக்குற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகே, எனக்கு வந்து சன்ரூஃப் வந்து ரைட்டா என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அதுவும் நம்ம கொடுத்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் காட்டணும்னு இல்லடா. இப்ப இருக்கிற எல்லா செக்மெண்ட் எல்லா காஸ்ட்லயுமே பீப்புள்ஸ் வந்து சன்ரூஃப் இருந்தா நல்லா இருக்கும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது தப்பு இல்ல, ஆனா சம்டைம்ஸ் இல்லாம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும்னு தோணும். பட் டாப் எண்ட்ல வேணும்ன்றவங்க இது சன்ரூஃபோட வரும், வேணாம் சன்ரூஃப் இல்லாம இது பண்ணிக்கலாம். அண்ட் என்னன்னா 360 வந்து டாப் எண்ட்ல தான் வரும். சோ நீ வெறும் சன்ரூஃப் வேணாங்கிறதுக்காக டாப் எண்ட் அப்படி ஸ்கிப் பண்ண முடியாது. ஆக்சுவலா கார் கம்ப்ளீட்டா இங்க இருந்து பாக்குறப்போ ஹரி ஒரு பிரீமியமா தான் இருக்கு. எனக்கு வந்து பிரீமியமா இருக்கு. முக்கியமா என்னன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ், இந்த கம்ஃபர்ட், இது வந்து இந்த பட்ஜெட் கம்பேர் பண்ணா இது உண்மையிலே பிரீமியம் நல்லாதான் இருக்கு. ஏன்னா ஜென்ரலா பிரீமியம்னு சொல்லும் போது நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வைப்போம். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இது பிரீமியம்னா அதுக்கு ஏத்த மாதிரி. ஆக்சுவலா நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் நிறைய டயரும் பேசிட்டோம். ஆனா இந்த கார்ல மெயினா பேசக்கூடிய விஷயம் வெளியே தான். ஏன்னா டிசைரை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். எல்லாமே பார்த்தோன்னா பெரிய எல்இடி லைட்ஸ் அப்படி இப்படிதான் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி கம்ப்ளீட்டா மொத்தமா ஃப்ரண்ட்ல மாத்திருக்காங்க. பார்த்திருப்ப டிசைன் நல்லா இருக்கு ரொம்ப. ஆனா நம்ம போய் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஸோ நம்ம போய் அதை போய் பேசுவோம். வேற ஏதாவது பேசுற மாதிரி இல்ல, அதான் ஓரளவுக்கு நம்ம எல்லாமே பேசி ஒரு காமன் ஃபிகரா, ஒரு காமன் பப்ளிக், சரி ஃபிகர்ன்ற காமன் பப்ளிக்கா உள்ள இருந்து பாக்குறப்ப இந்த கார் எப்படி இருக்கு? இப்போ நம்ம ரீசெண்டா வந்து பசால்ட் வேற என்ன இந்த செக்மெண்ட்ல சோ இந்த மாதிரி கார்ஸ் பார்த்தோம்ல, பாக்கும்போது பசால்ட் வந்து நீ இதோட கம்பேர் பண்ண கூடாது. ஏன்னா அது கூப்பே பட் ஸ்டில் அதுக்கு ஈக்குவலண்டா அதுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்குன்ற உள்ள போடும். அதான். சோ இப்போ இன்னும் சொல்ல போனா ஹானஸ்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு 10 lakhsக்குள்ள ஒரு கார் வாங்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னா ப்ராபப்லி நான் வந்து இந்த நியூ ஸ்விஃப்ட் டிசைர் வாங்குவேன். லோன்லாம் இருக்கா? இல்ல கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு கையெழுத்து தான். ஹெட்லைட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் செமையா இருக்கு பார்க்கறதுக்கு, எல்இடி லைட்ஸ். ஓகே, லைக் கிட்டத்தட்ட ஒரு ஹோண்டா அமேஸ் அந்த ரேஞ்சுக்கு இல்லையா? சரி, இது ஹோண்டா அமேஸ் மாதிரி இல்ல. லைட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஹோண்டா அமேஸ்ல உனக்கு வந்து பாதியில முடிஞ்சிரும். இது பார்த்தனா எக்ஸ்டெண்ட் ஆகும்.
நீ ஹோண்டா அமேஸ்னு சொல்லக்கூடாது, ஆடின்னு சொல்லணும். ஓ அந்த ரேஞ்சுக்கு ஓகே. ஸோ ஆடி, வோல்க்ஸ்வேகன் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே பார்த்தோன்னா மொத்தம் 6 இது பார்த்துருப்பேன் பேட்டர்ன்ஸ். 1 2 3 4 5 6 பேட்டர்ன்ஸில் இந்த 2 பேட்டர்ன் பார்த்தோன்னா லோ பீம். ஓகே, லோ பீமுக்காக இந்த 2 பேட்டர்ன், மிச்சம் 3 இருக்கு பார்த்தல அது வந்து ஹை பீம்ல கவர் ஆகும். ஆக்சுவலா இது பார்த்தோன்னா இது ஒரு புது டிசைன். ரெகுலர் ஷிஃப்ட்ல புது டிசைன் ஓவல்லாம் இருக்கும். புது டிசைன். ஸோ இது வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது ஒரு நல்ல கிரில் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் எல்லாமே டிஆர்எல்ஸ் தான், டே டைம் டிஆர்எல்ஸ் இருக்கு. அண்ட் இதுல ஹாலோஜனே தரலடா, எனக்கு தெரிஞ்சு லோ வேரியன்ட்ல ஹாலோஜன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடி, உனக்கு பிடிச்ச இடம் பூட் ஸ்பேஸ் போறியா? இல்ல போறியா? பரவாயில்ல, நீங்க ஓபன் பண்ணி காட்டுங்க, நான் பார்த்துட்டு. ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் சொல்லிடுறேன். டிசைர்ல எப்பவுமே உனக்கு வந்து ஸ்பாய்லர்ஸ் வராது. ஆக்சுவலா இது வந்து எல்லா வேரியன்ட்லயுமே, மிட் வேரியண்டா இருக்கட்டும், டாப் வேரியண்டா இருக்கட்டும், எல்லா வேரியன்ட்லயுமே ஸ்பாய்லர்ஸ் வந்துருது. அண்ட் லைட்ஸுமே பார்த்தோன்னா டிசைன்ஸ் மாத்திருக்காங்க, கொஞ்சம் சின்னதாக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா சின்னதாக்கி இருக்காங்க. அண்ட் பூட் கெபாசிட்டி பார்த்தோம். இந்த லைட் டிசைன் வந்து வேற ஏதோ ஒரு கார்ல பார்த்த மாதிரி இருக்கு. டியாகோ இதுல ஒரு கார்ல இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பெனி சீக்கிரட்டா வெளியே சொல்லாத. ஓகே. ஸோ இதுல பூட் கெபாசிட்டி பார்த்தோன்னா 372 லிட்டர். 382 இல்ல, நீ கரெக்டா சொல்றியா? நான் பார்த்தேன், கரெக்டா தானே சொல்றேன், கரெக்டா படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ 382 லிட்டர்ஸ் பூட் கெபாசிட்டி. அண்ட் ஹரி, இதுல நீ ஃபிட் இல்ல நான் வேணா போவா? நீ போ உள்ள போனா உனக்கு தெரியும் அந்த இடம் எப்படி இருக்கு. ஆக்சுவலா I'm 6 feet, அது கஷ்டம். ஸோ இதுல ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா, ஸோ இதுல ஒரு 14 inch ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 15 inch வரும்னு நினைக்கிறேன். வீல் சைஸ் பார்த்தோன்னா இது ஒரு 15 inch, ஆனால் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் 18 inch. பட் ஓகே, 15 inch நல்லா தான் இருக்கு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஒரு 163 mm வருது. ஒரு நார்மல் காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. இதுக்கு போட்டியா பார்த்தினா இந்த பஞ்சு, டியாகோ, ஆல்ட்ராஸ், இந்த மாதிரி டாடா சில கார்ஸ் இருக்கு, எக்ஸ்யூவி 300 இந்த மாதிரி ஃபுல் ஸ்டடி அதாவது எல்லாத்தையுமே தெளிவா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஸோ அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது அதை ஏன் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சேஃப்டிங்கிற ஒரு மேஜர் ரீசன்னால இப்போ அதையும் வந்து கொண்டு வந்து மாஸ்க் காட்டாங்க. ஓகே, அதனால மச்சான் டெவலப் ஆயிட்டான் நல்லா. சரி, கன்க்ளூட் பண்ணிடலாமா? ஸோ மச்சான் நீயே கன்க்ளூட் பண்ண. இல்ல அதுக்கு வந்து யார் ஏதாவது பண்ணுமோ அவங்க அதை பண்ணணும். ஸோ கன்க்ளூட் பண்ணிடலாம்ல? பண்ணு. ஸோ என்ன சொல்லணும்? ஸ்விஃப்டா டிசையரா? ஸோ டிசையர் வாங்குங்க, அவ்வளவுதான். நம்ம மோட்டர் மேனியா யூடியூப் சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஆல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிருங்க. உண்மையா வந்து நம்ம கார் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோ வந்து யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா எல்லாத்தையுமே நமக்கு புரிய வைப்பாங்க, தெரிய வைப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு புரியாது. ஐயோ இந்த கார் வாங்கலாம் போது இந்த வாங்கினா எப்படி இருக்கும் அப்படி குழப்பம் இருக்குல்ல, அந்த குழப்பத்தை வந்து தெளிவுபடுத்தணும் உண்மையாவே மோட்டர் மீடியா. சூப்பர், வாழ்த்துக்கள். ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எங்களை மாதிரி வளர்ந்து வர பசங்களுக்கு டைம் எடுத்து நீங்க இவ்வளவு பேசுறது ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.